விவசாயம் என்பது இந்தியாவின் முதுகெலும்பு என்று சொல்லப்படும் ஒரு துறை. விவசாயிகள் உழைத்து விளைவித்த தானியம், காய்கறி, பழம், பால், பூ, மூலிகை, பல்வேறு பொருட்கள் சந்தைக்கு வந்தால்தான் மக்களிடம் சேர முடியும். ஆனால் நடுவண் வியாபாரிகள் அதிகம் இருப்பதால் விவசாயிகளுக்கு தக்க விலை கிடைப்பதில்லை. இதை சமாளிக்க அரசு அறிமுகப்படுத்திய முக்கியமான முயற்சிதான் உழவர் சந்தை. உழவர் சந்தை என்பது விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை நேரடியாக நுகர்வோரிடம் விற்பனை செய்யும் இடமாகும். இது விவசாயிக்கும் நுகர்வோருக்கும் இருவருக்கும் பயனளிக்கும் ஒரு பாலமாக அமைந்துள்ளது. உழவர் சந்தையில் விவசாயிகள் தங்களின் புதிய காய்கறிகள், பழங்கள், தானியங்கள், மூலிகைகள், பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள், தேன், முட்டை, மீன் போன்றவற்றை நேரடியாக கொண்டு வந்து விற்பனை செய்கிறார்கள். இதனால் நடுவண் வியாபாரிகள் இல்லாமல் நுகர்வோர் மிகச் சுலப விலையில் தரமான பொருட்களை பெற முடிகிறது. மறுபுறம் விவசாயிகள் சந்தை விலையில் தங்களது உழைப்புக்கு தக்க விலையை பெறுகின்றனர். இந்த முயற்சி முதலில் நகரங்களில் சிறிய அளவில் தொடங்கப்பட்டு இன்று பல மாவட்டங்களிலும் நகரங்களிலும் விரிவடைந்துள்ளது. தினசரி, வார சந்தைகள், குறிப்பிட்ட நாட்களில் நடத்தப்படும் உழவர் சந்தைகள் ஆகியவை அதிக வரவேற்பை பெற்றுள்ளன. நுகர்வோர் காலை வேளைகளில் நேரடியாக பண்ணையிலிருந்து வந்த பசுமையான காய்கறிகளை வாங்குவதில் ஆர்வம் காட்டுகின்றனர். இது விவசாயிகளுக்கும் ஒரு நம்பிக்கையை உருவாக்கியுள்ளது. உழவர் சந்தை வியாபாரத்தில் பங்கேற்கும் விவசாயிகள் தங்களது பொருட்களை அழகாக தொகுத்து விலைப்பட்டியலுடன் கொண்டு வருகிறார்கள். பல இடங்களில் அரசு இலவச இடங்கள், மேசைகள், குடிநீர், குளிர்சாதன வசதிகள், எடை இயந்திரங்கள் போன்றவற்றை வழங்குகிறது. இதனால் விவசாயிகள் எந்த கூடுதல் செலவுமின்றி நேரடியாக வியாபாரம் செய்ய முடிகிறது. இன்றைய காலகட்டத்தில் உழவர் சந்தை வெறும் காய்கறி விற்பனைக்காக மட்டுமல்லாமல் பால் பொருட்கள், பசுமாடு உரம், கைத்தொழில் பொருட்கள், நாட்டு மருந்துகள், மூலிகைச்சாறு, பழச்சாறு போன்ற பல பொருட்களுக்கும் விற்பனை வாய்ப்பாக உள்ளது. பல இளைஞர்கள் தங்கள் ஸ்டார்ட் அப் தயாரிப்புகளை உழவர் சந்தையில் களமிறக்கி வாடிக்கையாளர்களிடமிருந்து நேரடி கருத்துக்களையும் பெறுகின்றனர். நுகர்வோரின் பார்வையில் உழவர் சந்தையின் மிகப்பெரிய சிறப்பு தரமான பொருட்களை நியாயமான விலையில் பெறுவதுதான். அதிக ரசாயனம் இல்லாமல் பயிரிடப்பட்ட பசுமையான காய்கறிகள், இயற்கை உரத்தில் பயிரிடப்பட்ட தானியங்கள், நாட்டு விதைகள் கொண்டு வளர்க்கப்பட்ட பழங்கள் போன்றவற்றுக்கு மக்கள் அதிகம் ஈர்க்கப்படுகின்றனர். இவ்வாறு வாங்கப்படும் பொருட்கள் ஆரோக்கியத்திற்கும் சிறந்தவை என்பதால் குடும்பங்களின் விருப்பம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. உழவர் சந்தையின் வளர்ச்சியால் விவசாயிகளுக்கு கிடைக்கும் பல நன்மைகள் உள்ளன. நடுவண் வியாபாரிகள் இல்லாமல் நேரடி விற்பனை செய்வதால் அதிக வருமானம் கிடைக்கிறது. பண்ணை நிலவரத்தை பொறுத்து எந்த பொருட்கள் அதிகம் விற்கப்படுகின்றன என்று தெரிந்து கொண்டு அடுத்த கட்ட சாகுபடியில் மாற்றங்கள் செய்ய முடிகிறது. வாடிக்கையாளர்களின் நேரடி பின்னூட்டம் கிடைப்பதால் பொருட்களின் தரத்தை மேம்படுத்தவும் சுலபமாகிறது. இந்த வியாபாரத்தின் மூலம் சமூக ரீதியாகவும் நல்ல பலன்கள் கிடைக்கின்றன. விவசாயியும் நுகர்வோரும் நேரடியாக சந்திப்பதால் ஒரு நம்பிக்கை உறவு உருவாகிறது. விவசாயிகள் நகர மக்களுடன் தொடர்பு கொண்டு தங்களது உழைப்பின் மதிப்பை உணர்கிறார்கள். அதேபோல் நுகர்வோர் விவசாயிகளை நேரடியாக சந்தித்து அவர்களின் உழைப்பை மதிக்கத் தொடங்குகிறார்கள். உழவர் சந்தை வியாபாரம் எதிர்காலத்தில் மிகப்பெரிய வாய்ப்புகளை வழங்கக்கூடியது. டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்கள் மூலம் ஆன்லைன் உழவர் சந்தைகளும் உருவாகிக் கொண்டிருக்கின்றன. விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை மொபைல் ஆப்ஸ் மூலம் பட்டியலிட்டு நேரடியாக வீடுகளுக்கு விநியோகிக்கிறார்கள். இது நகரங்களில் வசிக்கும் மக்களுக்கு ஒரு பெரிய நன்மையாக மாறியுள்ளது. முடிவாக, உழவர் சந்தை வியாபாரம் என்பது வெறும் வணிக முயற்சியல்ல, இது ஒரு சமூக இயக்கம். விவசாயிகளுக்கு உரிய விலையை வழங்கவும், நுகர்வோருக்கு தரமான பொருட்களை அடையச் செய்யவும், சமூகத்தில் நம்பிக்கை மற்றும் நேர்மையை வளர்க்கவும் உதவுகிறது. இந்த வியாபாரம் நாளைய தலைமுறைக்கு ஆரோக்கியமான உணவு கலாச்சாரத்தையும் விவசாயத்தின் மதிப்பையும் எடுத்துச் செல்லும் ஒரு முக்கியமான பாலமாக விளங்கும்.